இனிய தமிழமுது நேயர்களே, இன்றைய தலைப்பு திருநாவர்தன் வதம் மற்றும் வாய்க்குள் வையகம். கம்சனால் ஏவப்பட்ட அந்த அசுரன் அந்த கோவிலத்தில் நுழைந்தான். அவன் வரும் பொழுது பெருங்காற்றாக உள்ளே வந்தான். இந்த குழந்தை கிருஷ்ணரை தூக்கி கொண்டு மேலே பறந்தான். கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரிந்தவராயிற்று. அவர் அந்த அசுரனுடைய கழுத்தை பிடித்து கொண்டார். மெல்ல மெல்ல எடை அதிகமாகியது. அவனால் தூக்கவும் முடியவில்லை, தள்ளவும் முடியவில்லை. ஒரு பாறையிலே விழுந்தான். சுக்கு நூறாக போய்விட்டது அவனுடைய உடல். பின்னாலே தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவனுடைய தாயாரிடம் கொடுத்தார்கள். அந்த தாயாரிடம் கொடுத்தவுடன் ஒரு சில நாட்களிலே அவள் பாலூட்டும் பொழுது அவன் வாயை திறந்தான். திறந்து பார்த்தால் உள்ளே அகில வையகமும் தெரிந்தது. சூரியலோகம், சந்திரலோகம், எல்லா லோகம், 7-14 லோகம் தெரிந்தவுடனே அவள் மயக்கமாகிவிட்டார். இவன் சாதாரண குழந்தை அல்ல, ஒரு பெரிய தெய்வீக அவதாரம் என்று அவன் உணர்ந்தான். இந்த அளவிலே மகிழ்ச்சியோடு நாம் இந்த திருநாவர்தன் பதம் மற்றும் வாய்க்குள் வையகத்தை முடிப்போமாக. நன்றி, வணக்கம்.